ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் கடவுள்கள் பூமிக்கு வருவார்களா, அந்த நேரத்துல சொல்லும் பிரார்த்தனைகள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, இதை பற்றி பலருக்கும் தெரியாத ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? இன்னைக்கு நாம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போறோம். அதுதான் பிரம்ம முகூர்த்தம். நம்ம வீட்டுல பெரியவங்க, தாத்தா, பாட்டி எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துரு, வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே, நாளையில இருந்து பாத்துக்கலாம், இன்னைக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு திரும்பி படுத்துக்குவோம். நானும் அப்படிலாம் இருந்திருக்கேன் ஒரு காலத்துல. யாராவது பிரம்ம முகூர்த்தம் பற்றி பேசினா அது பெரிய சாமியார்கள், முனியவர்கள், தியானம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும்னு நினைச்சிருக்கேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுது. பிரம்ம முகூர்த்தம் என்பது வெறும் ஆன்மீகம் விஷயம் மட்டும் கிடையாது, அது நம்ம மனசுக்கும் உடலுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? காலையில 4 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் உலகமே கொஞ்சம் அமைதியா இருக்கும். உலகம்னு சொல்றதை விட நம்ம ஊரே கொஞ்சம் அமைதியா இருக்கும். வண்டி சத்தம் இருக்காது, டிவி சத்தம் இருக்காது, எந்த ஃபோன் கால்ஸும் இருக்காது. யாருமே நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த நேரத்துல காற்றே ஒரு வித்தியாசமா இருக்கும். மனசு ரொம்ப லேசா இருக்கும். அதனாலதான் அந்த நேரத்தை நம்ம முன்னோர்கள் புனிதமான நேரம்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? காலையில எழுந்த உடனே போன், வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா. ஒருத்தர் என்ன போட்டிருக்காங்க, யார் என்ன சொன்னாங்க, இதைதான் முதல்ல பாக்குறோம். அதனால நம்ம 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 நாளையே பிறருடைய வாழ்க்கையை பார்த்துதான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு இப்போல்லாம். ஆனா பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து 10 நிமிஷம் அமைதியா இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? அந்த நாள் நம்ம வாழ்க்கையே நாமே ஆரம்பிக்கிறோம். அது ஒரு பெரிய வித்தியாசம் தானே. நம்ம சித்தர்கள் ஏன் இந்த நேரத்துல தியானம் பண்ணாங்க, ஏன் மந்திரம் சொன்னாங்க, அதெல்லாம் கூட விடுங்க. நம்ம படிக்கும்போது நம்மள காலையில 4 o'clock to 5 o'clock எழுந்து படிக்க சொல்லுவாங்க. இல்லாட்டா 10th 12th பசங்கன்னா டியூஷன் அனுப்புவாங்க அந்த டைம்ல. ஏன்னா அந்த டைம்ல மனம் அலைப்பாயறது குறைவு, மனம் ரொம்ப அமைதியா இருக்கும். நீங்க எப்போதாவது காலையில சீக்கிரம் எழுந்து வெளியே போய் வானத்தை பார்த்திருக்கீங்களா? அந்த அமைதியை வார்த்தைகளால சொல்லவே முடியாதுங்க. அது ஒரு தனி உணர்வு. அதனாலதான் பலர் ஆன்மீக புக்லயா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் இந்த நேரம் ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு சில விஷயம் சொல்லியே ஆகணும். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சா பணக்காரர்கள் ஆகிடலாம், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு. ஆனா அது உண்மை இல்லை. பிரம்ம முகூர்த்தம் மாயாஜால நேரம்லாம் கிடையாது. ஆனா அந்த நேரம் நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. நம்ம மனசோட பேசுறதுக்கான வாய்ப்பு, நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு, கடவுளை மனதார நினைக்கிறதுக்கான வாய்ப்பு, நம்ம உடலை கவனிக்கிற வாய்ப்பு. அதுதான் இதனுடைய உண்மையான மகத்துவம். நீங்க 4 மணிக்கு எழுந்து 2 மணி நேரம் பூஜை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முதல் 10 நிமிஷம் போதும். ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, இன்னைக்கு நாள் நல்லபடியா இருக்கணும்னு மனசுக்குள்ள சொல்லுங்க. அப்புறம் 2 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. அவ்வளவுதான். ஒரு வாரம் பண்ணி பாருங்க, உங்க மனநிலை மாற்றம் இருக்கிறதா இல்லைன்னு நீங்களே கவனிப்பீங்க. நம்ம முன்னோர்கள் எந்த விஷயத்தையுமே காரணம் இல்லாம சொல்லல, அனுபவத்துல பார்த்ததை தான் நமக்கு விட்டு சென்றிருக்கிறாங்க. அதனால பிரம்ம முகூர்த்தம் மூட நம்பிக்கையா பார்க்காம ஒரு நல்ல பழக்கமா எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணி பாருங்க. உங்க அனுபவம் நல்ல சூப்பரா இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு சிலர் பூஜை பண்றவங்களும் இருக்காங்க, சிலர் தியானம் பண்ணிட்டு எக்ஸசைஸ் அந்த மாதிரி உடற்பயிற்சி பண்றவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு எது பிடிக்குமோ, நம்மளுக்கு எது செய்யணும்னு ஆர்வம் இருக்கும், அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் பூஜையும் பண்ணுவேன். பூஜையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம், 1/2 hour நான் வாக்கிங் போவேன். அப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் முடிப்பேன். எல்லாத்துக்குமே முடிச்சிடுவேன். டைம் கொஞ்சம் சேவிங் ஆகும்.
பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில எந்திரிச்சு 3 to 5:30 மணி வரையும், கரெக்டான டைம்னா 4 to 5:30 மணி நீங்க வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம். 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு விளக்கு மட்டும் ஏத்தாதீங்க, 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. 5மே அகல் விளக்குல தான் ஏத்துறோமா அப்படின்னு கேட்டாக்கா இல்ல. உங்க வீட்டுல நீங்க காமாட்சி அம்மன் விளக்கு, அப்புறம் குத்து விளக்கு, மண் விளக்கு, இப்படி நம்ம நிறைய வச்சிருப்போம் நம்ம பூஜை அறையில. அதுல அந்த மாதிரி நீங்க ஒண்ணு ஏத்தி கூட 5 விளக்கா ஏத்திக்கலாம். நம்மளுக்கு தேவை 5 விளக்கு. நீங்க விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்க தியானம் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டினா ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்க. அந்த டைம்ல 30 முக்கோடி தேவர்களும் நம்ம இந்த டைம்ல வழிபடலாம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பா வந்து கடவுள்கிட்ட சொல்லி நீங்க வேண்டிக்கோங்க. கடவுள் வந்து அந்த வேண்டுதலுக்கான வழியை தான் காட்டுவார், நீங்க இப்படி செய்யணும் இப்படி போகணுன்றது. நம்ம இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டோம், நம்மளுடைய ஆசையெல்லாம் இனிமே நிறைவேறிடும், நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம். நான் 21 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலான்னு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என்னோட 21வது நாள் முடியுது. நல்லபடியா 21 நாள் எந்த தடங்களும் இல்லாத நான் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த அகல் விளக்கு ஏத்துறவங்க, இந்த 5 அகல் விளக்கு ஏத்துறவங்கலாம் நம்ம டெய்லி அகல் விளக்கு மாத்தணும்ன்றது கிடையாது. நம்ம அதுவே 21 நாளா இருந்தாலும் சரி, 48 நாளா இருந்தாலும் சரி வச்சுக்கலாம். ஆனா கொஞ்சம் எண்ணெய் பிசிறு, கொஞ்சம் கருப்பாயிடுச்சு, நம்மளுக்கே தெரியும்ல விளக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு, அந்த மாரி சமயத்துல மட்டும் நீங்க வேற விளக்கு மாத்திக்கலாம். இல்லாட்டினா நீங்க அதையே வாஷ் பண்ணிட்டு கூட நீங்க மறுபடியும் ஏத்தலாம். நம்ம புதுசாக தான் டெய்லியும் வாங்கணும், வாரம் வாரம் வாங்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது 21 நாள் ஃபர்ஸ்ட் இருக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தொடங்கினேன். ஏன்னா கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதா, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால. ஆனால் இப்போ என்னால் இதை விட முடியல, மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணலான்னு தான் இருக்கேன். ஒரு 5 days 7 daysக்கு அப்புறம் 1 week அப்புறம் நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல எந்திரிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டைம்ல நம்ம பூஜை பண்றதா இருக்கட்டும், வேலை செய்யறதா இருக்கட்டும், பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு எல்லாமே நம்ம ஃபர்ஸ்டே ப்ரிப்பேரா பண்ணி வச்சுக்கிறதா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் சொல்லியிருந்தேன், 21 நாள் முடிஞ்சிரும், சரி விட்டுறலாம் தாங்க நினைச்சேன், ஆனால் என்னால் முடியல, எனக்கு அது தொடரணும் போலே இருக்கு, எனக்கு அது ஏதோ மனசுக்கு ரொம்ப லேசா இருக்கு, நல்லா இருக்கு மனசு, கொஞ்சம் அன்றைய நாள்லாம் நல்லாவே சுறுசுறுப்பா போகுது. சோம்பேறிதனாலாவே நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம், எல்லாரும் போயிட்டாங்கன்னா வீட்டில் படுத்துட்டு செல்ல பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அப்படி இல்லை, இது நல்லாவே சுறுசுறுப்பா இருக்கு, அடுத்தது ஏதாவது பண்ணலாம், ஏதாவது போகலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை. அதனால நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவேன் கண்டிப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் மார்கழி மாசத்துல மட்டும்தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருக்கேன். பிரம்ம முகூர்த்த பூஜைனா அது மார்கழி மாசம் அப்படின்றது தான் என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருந்தது. இப்போ கொஞ்சம் வருஷமா தான் நம்ம எப்போ டெய்லியுமே கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துச்சு. அதனால நான் கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அனுபவம் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, ஒரு கமெண்ட்டும் சரி, எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும். வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.